கேனல் பண்ணிருக்கீங்களா? அப்ப என்னெல்லாம் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியுமா? ஹெல்த் சம்பந்தப்பட்ட வீடியோக்கு எங்க பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. ஐ எம் டென்டிஸ்ட் தரணி. பொதுவாவே ரூட் கேனல் பண்றாங்க அப்படின்னா முதல்ல அந்த சைடு ஃபுல்லா அனஸ்தட்டிஸ் பண்ணிடுவாங்க. அதாவது எல்லை கொடுத்ததுனால அந்த ரீஜன் ஃபுல்லாவே உங்களுக்கு நம் ஆயிருக்கும். ரூட் கேனல் பண்ணி அனஸ்தீசியா குறையறதுக்கு முன்னாடியே கடிச்சு மென்னு சாப்பிடுற மாதிரி இருக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா அனஸ்தீசியா இருக்கும்போது நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்க கன்னத்திலையோ இல்ல உதடையோ கடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நம்பர் 2, உங்களுக்கு ரூட் கேனல் பண்ணிருந்தா கண்டிப்பா ஒரு செட் ஆஃப் மெடிசன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இன்ஃபெக்ஷன் அந்த இடத்துல அதிகமா இருக்கிறதுனால தான் நீங்க பெயின் வந்தோ வீக்கோ வந்து ரூட் கேனல் பண்ணிருப்பீங்க. சோ அந்த மெடிசன்ஸை கம்ப்ளீட்டா ஃபினிஷ் பண்ணிருங்க. இன்கேஸ் உங்களுக்கு செகண்ட் சிட்டிங்கோ தேர்ட் சிட்டிங்கோ மல்டிபிள் விசிட்ஸ் இருக்கு ரூட் கேனல்ல அப்படின்னா கண்டிப்பா அந்த விசிட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணாம டைமுக்கு போயிடுங்க. முக்கியமா ரூட் கேனல் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பல்லுக்கு கேப் போட மறந்துடாதீங்க. நம்ம ரூட் கேனல் பண்றதோட அல்டிமேட் கோலே அந்த பல்லுல கடிச்சு மென்னு சாப்பிடணுங்கிறதுனால தான். நீங்க கேப் போட தவறிட்டீங்கன்னா கடிச்சு மென்னு ஹார்டா சாப்பிடும் போது அந்த பல்லு உடையறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அதனால இனிமேல் நீங்க ரூட் கேனல் பண்ண போனாலும் சரி, இப்போ நீங்க ரூட் கேனல் பண்ணியிருந்தாலும் இந்த விஷயத்தெல்லாம் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.